வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி புலாவ். நல்ல ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருக்கிறோம் 100 கிராம் அளவு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிசத்தில் பொரிய விட்டுட்டோம். இதுக்கப்புறம் இதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நல்ல நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கோம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நறுக்கி நல்ல வெங்காயமும் பச்சை மிளகாவும் சுருளை வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிடணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா புதினா இலை, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வதக்கிக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சதை எடுத்து போட்டு அதையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் அளவு எடுத்துருக்குறோம். அதுக்கு 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் ஊற்றாமல் 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா பட்டாணி புலாவ் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தேங்க்யூ.